அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ் சினிமால நீண்ட காலமா ஒரு கம்பேக் கொடுக்காம இருக்க நடிகர் விக்ரம் சார் அவர்கள் தான் சார். அவர் நல்ல படங்கள் எப்படி சொல்லணும், நிறைய உழைப்புகள் போடுறாரு. இருந்தாலும் அவரால் சரியான ஒரு படங்கள் ரசிகர்களுக்காக கொடுக்க முடியல சார். ஒரு தியேட்டருக்கான ஒரு ஹிட்டான ஒரு படம் கொடுக்க முடியல. அது என்ன காரணம் சார்? விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் விக்ரமோட ரொம்ப நெருங்கி பழகியவன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா விக்ரம் ஒரு சின்ன கமல்ஹாசன், அதுதான் உண்மை. விக்ரமுக்கே அந்த எண்ணம் உண்டு. அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு பெரிய மார்க்கெட் வரும். இப்போ சாமி படம் ஹிட்டு, சேது படம் ஹிட்டு, அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 டஜன் படம் 1 டஜன் படம் அவரை தேடி வரும். ஆனா இந்த பணத்துக்காக எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கணும்னு நினைக்காம ஒவ்வொரு ப்ராஜெக்டையுமே அப்படி சல்லடை போட்டு சலிப்பார். கமர்ஷியலா வெற்றி பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நடிகனாக தனக்கு ஒரு புதிய பரிணாமத்தை அந்த படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாரு. அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்காக தன்னை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் வருத்தி கொள்வதற்கு தயாரா இருப்பாரு. அப்புறம் இந்த படம் நம்ம நினைச்ச மாதிரி வரணும், அதுக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுலயும் ரொம்ப உறுதியா இருப்பாரு. இன்னைக்கு உள்ள நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசம் கால்ஷீட்டு, அதுக்குள்ள படத்தை முடிச்சிரு, 50 கோடி சம்பளம் 60 கோடி சம்பளம்னு அப்படித்தான் ஒரு ப்ராஜெக்டை எல்லாருமே டிசைன் பண்ணுவாங்க. விக்ரமை பொறுத்த வரைக்கும் அந்த காலக்கெடுவெல்லாம் அவர் விதிக்கவே மாட்டார். அவர் நினைச்ச மாதிரி படம் வரணும், டைரக்டர் நினைச்ச மாதிரி படம் முடியணும், அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர். அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா இத்தனை வருடத்தில் அவருடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அவர் நினைச்சிருந்தா மாசத்துக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ற அளவுக்கு அவரால் நடிக்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, பணத்துக்காகவும் ஆசைப்படுகிற கேரக்டர் கிடையாது. அதனாலதான் இந்த ரேஸ்ல அவர் ரொம்ப பின்தங்கி இருக்கார். அந்த வணிக வெற்றி அடிப்படையில் வேண்டுமானால் விக்ரம் பின்தங்கி இருக்கலாம். நீங்க திறமை அடிப்படையில் ஒரு அளவுகோல் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கமல்ஹாசனுக்கு அடுத்த இடம்ங்கிறது அது விக்ரமுக்கான இடம் தான். அதுக்கு அடுத்துதான் மற்ற நடிகர்களே வர முடியும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கிடைச்ச மாதிரி நிச்சயமாக விக்ரமுக்கு இந்த வருடம் உறுதியாக வெற்றி கிடைக்கும் நான் நம்புறேன். அதுக்கு 2 ப்ராஜெக்ட். ஒன்னு ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிக்க போற ஒரு படம். நான் கேள்விப்பட்ட வகையில் அந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு பிரமாதமான கதையாகத்தான் எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் படத்தினுடைய டைரக்டர் மனு ஆனந்த் இயக்கத்துல ஒரு படம் நடிக்க போறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி பட்ஜெட். அது ஒரு ஒரிஜினல் பேன் இந்தியா படம். அந்த கதையை பத்தி அந்த தயாரிப்பாளரோட பேசும்போது சொன்னாரு, இந்த படம் இந்த திரையுலகில் விக்ரம் அவர்களை ஒரு 5 வருடத்துக்கு நிலைத்து நிற்க வைக்கும். அதுக்கப்புறம் அவர் 10 ஃபிளாப் கொடுத்தாலும் இந்த படத்தினுடைய வெற்றி அவர் அப்படி தாங்கி பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இந்த படங்கள் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக விக்ரம் இப்ப அடுத்த இடத்தை நோக்கி ஜம்ப் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் கார் ஓட்ட போயிட்டாரு, அந்த நம்பர் 1 இடம்ங்கிறது காலியாகத்தானே இருக்கு. ஸோ அதை நோக்கி இப்ப ஒரு போட்டி நடக்குது இல்ல, அதுல விக்ரமும் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ விக்ரம் சாரோட இந்த ஆரம்ப காலத்துல இருக்குல்ல சார், அதெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நடுவுல நிறைய ஹிட்டான படங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த நீங்க சொன்ன மாதிரி சாமி, தில்லு, தூளு அந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கமல்ஹாசன் மாதிரி நம்ம நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணது அவரோட சரிவுக்கு காரணம் சொல்றாங்க சார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய கால்ஷீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. அவர் ஒரு படத்துக்கு 3 வருஷம் கிட்ட கொடுப்பாரு. ஸோ இதனாலே அந்த ரேஸ்ல இருந்து அவர் ரொம்பவே பின்வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? அது அதாவது ஒரு நல்ல படத்துல நடிக்கணும் அப்படின்னு நினைத்து இந்த மாதிரி ஒரு கூடுதல் எஃபர்ட் போடுறாங்க. அந்த எஃபர்ட்டுக்கு பலன் கிடைக்காத போது இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? இவர் ரொம்ப நாள் இந்த படத்தை எடுத்தாங்க, அதனால ஓடலைங்கிறது எப்படி ஒரு காரணமாக இருக்க முடியும்? அதனால பாத்தீங்கன்னா அந்த படம் மக்களுக்கு பிடிக்கல. அது பிடிக்காததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லாம இருக்கலாம், அல்லது ரசிகர்கள் இவரை இந்த கதாபாத்திரத்துல பொருத்தி பார்க்க தவறி இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனா என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு நாள் எடுத்தாங்க, அதனாலதான் தோல்வி அப்படிங்கறத நம்ம ஏற்க முடியாது. ஆனா விக்ரமுடைய இந்த தேக்க நிலைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில் ஒரு பெரிய கேப் வந்துருது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தேர்வு செய்யறதுல விக்ரமுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சிருக்கோம், ஓகே.
அடுத்து வந்து இதிலிருந்து வேறுபட்டு ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அது நல்லதுதான். அப்படி நீங்கள் கதை கேட்கும் போது அந்த மாதிரி ஒரு கதை அமையலை அப்படின்னா வேற ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆகப்பட்டா நீங்க அதுல நடிச்சுட்டு போயிடணும். இல்ல நான் இந்த ஜானர்ல தான் நடிப்பேன் அப்படின்னு நீங்க கதைகளை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய நாட்கள் வந்து பல மாதங்கள் வந்து விரயம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் காரணமே தவிர மற்றபடி இந்த நல்ல படங்கள் எடுப்பதற்கு இவர் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் காரணமா இருக்காது. புரியுது சார். நான் முன்னாடி பார்த்துருப்பேன் சார், ஒரு அட்டைப்படத்துல வந்து ரஜினிக்கு பின்னாடி வந்து விக்ரம் வந்து இருப்பாரு. இந்த மாதிரிலாம் ஒரு பீக் டைம் வந்து விக்ரம்க்கு வந்து இருந்தது. ஏன்னா ஒரு சில காரணங்களால அந்த பீக் டைம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்க சொன்ன அந்த படங்கள் இருக்குல்ல சார், அது ஆனந்த் சங்கரோட படமா இருக்கட்டும், அப்புறம் மனு ஆனந்தரோட படமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு படமா தான் இருப்பாங்க. இந்த டைமுக்கு இந்த படங்கள்லாம் தேவையா சார்? ஒரு கமர்ஷியலா ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் பண்ணா அது இன்னும் பீக்ல தானே விக்ரம் சாரை கொண்டு போய் வைக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஆனந்த் சங்கர் இயக்குகிற படமும் சரி, மனு ஆனந்த் இயக்குகிற படமும் சரி கமர்ஷியல் படம் தான். ஓகே ஓகே. ஆக்ஷன் படம் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா மற்றவர்கள் இயக்குகிற ஆக்ஷனுக்கும் இந்த ஆக்ஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த மனு ஆனந்த் படத்தை வந்து அவரு இது பண்ணி கமிட் பண்ணியிருக்காரு. அந்த கதையை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து அதுல இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் நடிக்கிறதுனாலேயே இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் இல்லைன்னா நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. அதெல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அப்படிங்கிற படத்தை இதனுடைய அர்த்தமே மாறி போச்சு. முன்னையெல்லாம் ஒரு 5 ஃபைட்டு 4 பாட்டு இருந்தா அது கமர்ஷியல் படம் அப்படிதான் எடுத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துல வந்து பாடல் இல்லாமலே நீங்க ஒரு ஆக்ஷன் ஒரு மசாலா படத்தை கொடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கு, பிலிம் மேக்கருடைய ஸ்டைலும் மாறி இருக்கு. விக்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமுறைக்கு தேவையான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்ல அவர் இருக்கார். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த படங்கள் எல்லாம் வணிக ரீதியில் வந்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நம்மை போன்றவர்களுக்கு வேணா அந்த படம் பிடிக்காம போகலாம். என்னடா அது ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு, விக்ரம் இவ்வளவு பெரிய திறமைசாலி, காசி மாதிரியான படங்கள்ல நடிச்சவரு, இவர் வந்து இந்த மாதிரி அடிதடி படங்கள்ல நடிக்கிறாரு, நம்மை போன்றவர்களுக்கு வேணா விமர்சனம் இருக்கலாம். ஆனா ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ற ஒரு படமா தான் அதெல்லாம் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த 96 பட டைரக்டர் கூட விக்ரம் சார் ஒரு படம் பண்றதா இருந்தது. அந்த படம் ஏன் சார் அதை டிராப் ஆகி இப்போ வந்து அவர் வந்து ஃபகத் பாசில் கூட ஒரு படம் பண்றாரு? ஆக்சுவலி அந்த 96 படத்தினுடைய இயக்குனர் பிரேம் விக்ரம்க்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லி அந்த லைன் அவருக்கு பிடிச்சி போய் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே ஓகே. கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டு அதை கொடுத்துருக்காரு. இதிலிருந்து ஒரு எழுத்தை கூட மாற்ற மாட்டேன், இதுல என்ன இருக்கோ அதுதான், நீங்க நினைச்சா கூட இதை மாற்ற முடியாது, நீங்க சொல்ற எந்த கரெக்ஷனுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேங்கிற ஒரு கண்டிஷனோட அதை கொடுத்துருக்காரு. அது விக்ரமுக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருச்சு. என்னன்னா சினிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல பேருடைய கூட்டு முயற்சி தான், பல பேருடைய கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு படமாக மாற முடியும். இப்போ இந்த பிரேம் வந்து சினிமாவுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தினுடைய கேமராமேன் அவர், அதுக்கப்புறமா தான் அவர் சினிமாக்குள்ள டிராவல் ஆகிறாரு. ஆனா விக்ரம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே சினிமாக்குள்ள இருக்காரு. என்ன இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் சேது விக்ரம தான் தெரியும். அவர் அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே தந்து விட்டேன் என்னை, மீரா உட்பட பல படங்கள்ல நடிச்சு வந்திருக்காரு. பல ஏரியாவில் டிராவல் பண்ண ஒரு நடிகர் அவர். இப்ப அனுபவ அடிப்படையில் பிரேமை விட பல மடங்கு அனுபவம் உள்ளவர் விக்ரம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேமை விட பல வெளிநாட்டு படங்களை பார்த்திருக்கிற அனுபவமும் விக்ரமுக்கு இருக்கு. அப்ப ஒரு ஸ்கிரிப்டை படிக்கும் போது ஸ்கிரிப்ட் வந்து சூப்பரா இருக்கலாம், தனக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாது, தன்னை மக்கள் எப்படி விரும்புவாங்க விரும்ப மாட்டாங்கிற பல்ஸ் வந்து விக்ரமுக்கு தான் தெரியும். அதனால இப்ப இவர் ஸ்கிரிப்டை கொடுக்கும் போது ஒருவேளை ஒரு வார்த்தை கூட அதில் மாற்றுவதற்கான அவசியம் இல்லை, அதுல அப்படியே நடிச்சிடுறேன் அப்படின்னு கூட விக்ரம் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இல்ல சார் இங்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு நீங்க ஓகே அப்படின்னா நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா வேணான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் அதை கொடுக்கும் போதே ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்குறாருல, அது வந்து விக்ரமுக்கு வந்து ஏற்புடையதா இல்லை. அதனால என்ன பண்றாரு, சாமி இது என்ன சூப்பர் படமா இருந்தாலும் நீங்களே வச்சுங்க, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் இன்னைக்கு ஃபகத் ஃபாசில் கிட்ட போயிருக்கு. எப்பயுமே நீங்க ஒரு ஹீரோவுடைய ஈகோவை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால சுமூகமா வந்து அந்த ப்ராஜெக்ட்ல டிராவல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரேம் குறித்து நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு பாத்தீங்கன்னா 96 வந்து ஒரு பெரிய பெயரை கொடுத்தது. மெய்யழகன் படம் பெயரை கொடுத்தாலும் வசூலை கொடுக்கவில்லை. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஓவர் ஆட்டிடியூடா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நீங்க நிறைய அவருடைய நேர்காணல்லாம் பாத்தீங்கன்னா எதுலையுமே அவருடைய தன்னடக்கம் வெளிப்படலை, தலைக்கணம் தான் வெளிப்படுது.
உதாரணத்துக்கு பாருங்க 96 என்ற படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்ததே ஊடகங்கள் தான். ஆனா அந்த நன்றியை மறந்துட்டு இந்த பிரேம் என்ன பண்றாரு அப்படின்னா விமர்சகர்களையே ஒரு தப்பா பேசுறாரு. என்ன ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்பட விமர்சகர்களை ரொம்ப கேவலமா பேசுறாரு. உங்க படத்தை வெற்றியடைய வைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்ததே ஊடகங்கள் தான். அந்த நன்றி உங்களுக்கு இல்லை. ஆனா அந்த வெற்றியை கொடுத்தவர்களே நீங்க தப்பா பேசுறீங்க, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளா இருப்பீங்க. ஸோ இப்படி உள்ள ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ கிட்ட எப்படி நடந்துக்குவாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுதான் காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேல்ஸ் வந்து அந்த ஃபகத் ஃபாசிலை வச்சு அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபினான்சியல் செட்பேக் இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து சரியாக மூவ் ஆகுமாங்கிறதே தெரியல. 40 கோடி பட்ஜெட் இந்த படம். என்ன அப்படி இருக்கும்போது இந்த படம் அந்த செலவு பண்ணுகிற அளவுக்கு இது வியாபாரம் ஆகுமா, வியாபாரமானாலும் கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. அந்த துருவ நட்சத்திரம் படம் வந்து இந்த வருஷமாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது? ஒரு பக்கம் வந்து கௌதம் மேனன் வந்து என்னுடைய கடன்லாம் அடிச்சிட்டுன்னு சொன்னாலும் படம் மட்டும் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது சார். அதாவது துருவ நட்சத்திரம் படத்துக்கு இருந்த தடைகள் எல்லாமே இப்ப சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக எல்லாமே நீங்கிடுச்சு. யாருமே இந்த படத்துக்கு எதிராக இனிமேல் லீகலா வரக்கூடாது. அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீதிமன்றமே வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அது அல்லாம ஜூன் 15க்குள்ள அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதற்காக ஒரு பிரத்யேகமான ஒரு வங்கி கணக்கு துவங்கி அதுல நீங்க வரவு செலவு பண்ணுங்க, அதை நீதிமன்றம் மானிட்டர் பண்ணுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்ப உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த படத்தினுடைய வியாபாரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை தான். ஆனா கௌதம் மேனன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த படத்தின் மீது இவ்வளவு கடன் இருக்கு, அப்போ ஒவ்வொரு ஏரியாவையும் நான் இந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணணும் ஒரு பெரிய தொகையை எதிர்பார்க்கிறாரு. அது வந்து சாத்தியம் இல்லை. இப்ப தமிழ்நாடு தியேட்டருக்களாக அவர் ஒரு 40 கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறாருன்னு வைங்க. ஆனா யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 14 கோடி 15 கோடிக்கு மேல அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு டெரிட்டரியா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இப்ப இவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். பட் அந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அந்த படம் எடுத்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு புது விக்ரம பாக்குற மாதிரி நமக்கு இருக்கும். அடடா இது பழைய படம், என்னடா விக்ரம் வந்து ரொம்ப சின்ன வயசா தெரிகிறாரெல்லாம் நமக்கு தோணாத அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த வாய்ப்பையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது.